தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கொள்ளையடித்தது குறித்தான சிசிடிவி காட்சிகள் ஏதும் வெளியாகி உள்ளதா? தகவலை பதிவிடலாம். நிச்சயமாக ராம்குமார், சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் லிங்கம் நகர் குரு கிருபா குடியிருப்பில் வசிப்பவர் பாலாஜி. இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரகடத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம் போல நேற்று காலை 7:30 மணிக்கு பணிக்கு சென்றுள்ளார். இவரது மனைவி மகேஸ்வரி காலை 9:45 மணிக்கு தனது மாற்றுத்திறனாளி குழந்தையான அவரை எழுத்து பயிற்சிக்கு கொடுப்பதற்காக பெருங்குளத்தில் உள்ள டியூஷனுக்கு அழைத்து சென்றார். பயிற்சி முடித்து மதியம் 12:30 வாக்கில வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்பொழுது வீட்டின் முன்பக்க கதவின் தாழ்பால் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மகேஸ்வரி வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோ அருகில் ஒரு டப்பாவில் வைக்கப்பட்டிருந்த சாவியை எடுத்து பீரோவை திறந்து அதிலிருந்து 40 சவரன் நகை மற்றும் 1.5 லட்சம் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இது குறித்து புகாரின் பேரில் தீர்க்கங்கரணை காவல் நிலையத்துக்கு கொடுத்தனர். அங்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். தடவியல் நிபுணரும் ஆய்வாளரான முரளியும் வரவழைக்கப்பட்டு கைரேகை பதிவு செய்யப்பட்டது. அதில் ஒரு கைரேகை கூட பதிவாகவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதில் பீரோவை உடைக்காமல் அருகில் டப்பாவில் வைத்திருந்த சாவியை எடுத்து திறந்து நகையை திருடி சென்றுள்ளனர். மேலும் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா எதுவும் இல்லை. இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கும்போது தெரிந்தவர்களே அல்லது பல நாட்கள் நோட்டமிட்டு இதில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றன. இச்சம்பவம் குறித்து தீர்க்கங்கரணை போலீசார் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் சமயத்தில் வங்கி லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த நகையை வீட்டு விசேஷத்துக்காக கொண்டு வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த திருட்டு விஷயத்திற்கான சிசிடிவி காட்சியானது தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீட்டின் அருகே பக்கத்து தெருவில் இருக்கிற சிசிடிவி காட்சியில ஒரு சிகப்பு சட்டை போட்டுக் கொண்டிருந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் அங்கிருந்து திருடி சென்று கொண்டிருப்பதை தற்போது அந்த சிசிடிவி காட்சியில வெளியாகியுள்ளது. இதனால இந்த சம்பவம் தொடர்ச்சியாக இந்த பகுதியில இந்த பெருங்குளத்து பகுதியில் தொடர் திருட்டானது நடைபெற்று வருகிறது. கடைகளை உடைத்து பணம் எடுப்பதும் பொருட்களை எடுப்பதும் அதே மாதிரி வாகனத்தை திருடி செல்வதும் அது மட்டுமல்லாமல் மருந்து கடைகளை உடைத்து மருந்து பொருட்கள் வலி நிவாரண பொருட்களை எடுத்து செல்வதுமாக இந்த பெருங்குளத்தூர் தீர்க்கங்கரணை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில தொடர்ச்சியாக 3 நாட்களாக இது மாதிரி கொள்ளை சம்பவங்கள் நடந்து வருகிறது. இது குறிப்பாக 40 சவரம் 1.5 லட்சம் பணமானது பெரும் அதிர்ச்சியை உள்ளாக்கியுள்ளது. அது குறித்து